புத்தகங்கள் கனவுகளை வளர்க்கும், கனவுகள் எண்ணங்களை உண்டாக்கும், எண்ணங்கள் செயல்களை மேம்படுத்தும் என்பார் கலாம் ஐயா அவர்கள். அவர்கள் வரிகளோடு நிகழ்வினை ஆரம்பம் செய்யலாம். சிறுவாணி இலக்கிய திருவிழா நிகழ்விற்கு பொறுப்பேற்றுள்ள மாவட்ட நிர்வாகம், பொது நூலகத்துறை, ஆகிய துறை சார்ந்த நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மு. மேத்தாவின் சிந்தனைகள் என்னும் தலைப்பில் சில நிமிடங்கள் என்னுடைய கருத்துரைகளை உங்கள் முன் பதிவு செய்கின்றேன். கவிஞர் மு. மேத்தா அவர்களை பற்றி இலக்கிய உலகில் அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மு. மேத்தா என்பவர் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவருடைய எண்ணற்ற நூல்கள் பல இதயங்களை கவர்ந்தது. அவரை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் கூட போதாது, பல ஆண்டுகள் வேண்டும். அத்தகைய அருமையான கவிதைகளை எழுதி தந்திருப்பவர்தான் மு. மேத்தா அவர்கள். மு. மேத்தா அவர்கள் இளமையில் எப்படி இருந்தாரோ அதை போலவே இன்று வரைக்கும் நேர்மை உள்ளவராக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வந்திருக்கின்றார். அவருடைய இளமை கால நிகழ்வை பற்றி ஒரு சிறு துளியை பார்ப்போம். பெரியகுளம் பகுதியில் விக்டோரியா கழக உயர்நிலைப் பள்ளியில் தான் அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை படிச்சுட்டு வந்தாருங்க. இப்போ அன்றைய காலத்தில் பள்ளியினுடைய மாணவ தலைவன் யாரோ அந்த மாணவர் தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர். அந்த பள்ளியினுடைய முதலமைச்சர் அவர் தான் மாணவ தலைவன். அன்றைய காலத்தில் பள்ளியினுடைய மாணவ தலைவன், அதாவது ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, அந்த பள்ளியினுடைய முதலமைச்சர். அங்கேயே ஒரு மந்திரி சபை ஒன்று உருவாக்குவாங்க, மாணவர்கள் மந்திரி சபை. அப்போ இவர் தான் முதலமைச்சர் தான் மற்ற மந்திரிகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கணும். தன்னுடைய பிற நண்பர்களும், அறிவில் சிறந்தவர்களும், ஒழுக்கத்தில் சிறந்தவர்களும், நேர்மையில் சிறந்தவர்களை மட்டும்தான் தன்னோட மந்திரி சபையில் அவர் இணைச்சிக்கிட்டார். அவங்க அப்பா ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறாரு. அப்பா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சித்த வைத்தியர் இருக்கார், அவருடைய மகன் நம்மளோட மந்திரி சபையில் சேரணும், நான் அதுக்காக உனக்கிட்ட பரிந்துரை செய்கிறேன், அவங்கள நீ சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே மேத்தா சொன்ன அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அப்பா, நான் நேர்மையான முறையில் பள்ளியில் அரசியல் நடத்துகிறேன், நான் நேர்மையான முதலமைச்சர், நான் நேர்மையான வழியில் தான் அமைச்சர்களை நான் தேர்ந்தெடுப்பேன், தயவு செய்து யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பரிந்துரை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். அம்மா கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையை மட்டுமே கடைபிடிச்சிட்டு வந்திருக்காருங்க. நான் பரிசுக்காகவும் புகழுக்காகவும் தொகைக்காகவும் புழுவை விட குனிந்து கேவலப்பட்டு நான் நிற்பதில்லை என்று அவர் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்கிறார். நான் யார்கிட்டையும் போய் எதற்காகவும் நான் போய் என்ன பண்ண மாட்டேங்க, யார்கிட்டையும் பரிந்துரைக்காக நிற்க மாட்டேன். எனக்கு விருது, எனக்கு பணம், எனக்கு பரிசு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நேர்மைக்கு எனக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லாட்டி எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ நேர்மையான கொள்கை கொண்டவர் தான் இந்த மேத்தா அவர்கள். தன்னுடைய கவிதைகளில் பெரும்பாலும் பொய் அப்படிங்கிற தகவலை எதையுமே அவர் பதிவு செய்யவே இல்லை. ஒரு முறை கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஒரு பெரிய ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கத்தில் போய் கவிதை வாசிச்சுட்டு வராங்க. மேத்தா ஐயா அவங்க கூட ஒரு 4-5 பேர் மகிழ்வுந்தில் வராங்க. மகிழ்வுந்தில் வர்றப்ப திடீர்னு இரவு நேரம் மாமல்லபுரம் பகுதியை தாண்டி அப்படியே அந்த மகிழ்வுந்து வந்துட்டுருக்கு. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஏதோ பேசிட்டு வராங்க, கவிதையில் உரையாடிட்டு வராங்க. அப்படி உரையாடிட்டு வர்றப்ப திடீர்னு சில காவல்துறை நண்பர்கள் வழிமறிக்கிறாங்க. அங்கே எல்லோரும் பனிக்காலமாக இருந்தனால உள்ளனெல்லாம் போட்டு
அவங்க காவல்துறை அதிகாரிகளாக என்ன அப்படிங்கிறது தெரியாத அளவிற்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க இருந்தாங்க. உடனே காரை வழிமறிக்கிறாங்க. ஓட்டுநர் தன்னுடைய அந்த மகிழ்வுந்தை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்னங்க வேணும் அப்படின்னு அந்த ஓட்டுநர் கேட்குறாரு. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மரியாதையில் ஐயா இறங்கி வெளியில் வாயா, என்னையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதட்டுறாங்க. உள்ள ஐயா உட்காந்துருக்காருங்க. ஐயாவாக இருந்தானே யாராக இருந்தானே எல்லாம் எழுந்துச்சு வெளியில் வா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் ரொம்ப கத்துறாங்க. உடனே மேத்தா ஐயா பின்னால் உட்காந்துட்டு அவர் கேட்குறாரு, ஐயா இங்கே காவல்துறை ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் என்னையெல்லாம் பார்த்தா ஆய்வாளர் மாதிரி தெரியலையா உனக்கு, இறங்கியா முதல்ல அப்படிங்கிறாரு. ஐயா நாங்கள் ஒரு கவியரங்கம் போயிட்டு வந்திருக்கிறோம், இந்த வழியாக பயணம் இரவு நேரமாக இருக்குது, நாங்கள் பனிக்காலமாக இருக்குது, அதனால் இந்த பக்கம் போனால் பாதுகாப்பாக இருக்கும்னு இந்த பக்கம் நாங்கள் வந்தோம், இதில் என்னங்க ஐயா தப்பு இருக்குது? எங்களுக்கு தகவல் வந்திருக்கு உங்களுடைய மகிழ்வுந்தில் ஏதோ கடத்தல் பொருட்கள் எல்லாம் கடத்துகிறாங்களாமா அப்படின்னு. நீங்கள் தாராளமாக சோதனை இட்டுக்குங்க, நாங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோதனை இடுறாங்க. எதுவுமே இல்லை, சரி போங்க அப்படின்றாங்க. மேத்தா ஐயா வீட்டில் போய் அப்படியே நினச்சி யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். எதற்காக நிறுத்தினாங்க? நம்ம கவிஞர்னு சொன்னோம், கவியரங்கம் போயிட்டு வந்தோன்னு தானே சொன்னோம், எதற்காக இப்படி நம்மளை நிறுத்தினாங்க அப்படின்னு அவர் யோசனை பண்ணி பார்க்குறாருங்க. ஒரு யோசனை பண்ணி பார்த்தோன்னே என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசனை பண்ணுறார். அப்போ தான் இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் கவியரங்கத்தில் அவர் தலைமை கவிஞராக உரையாற்றினார். அப்போ உரையாற்றுறப்ப அங்கே வந்திருந்த கவிஞர்களை எல்லாம் ஆரம்பிக்கிறப்ப இவர்கள் எல்லாம் கடத்தல்காரர்கள், மக்களுடைய இதயங்களை கவர வந்த கடத்தல்காரர்கள், இவர்கள் கடத்தல்காரர்கள், இந்த விஷயத்தை தான் இவங்க யாரோ போய் கேட்டுட்டு போய் நம்மளை போட்டு கொடுத்துருக்குறாங்க, கடத்தல்காரர்கள். மீதியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மீதியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இது யாரோ இந்த பக்கமாக கடத்தல்காரர்கள் வராங்க, இதை தான் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் கவியரங்கத்தில் அக்கம் பக்கம் பார்த்து தான் நம்ம பேசணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிக்கிறார். தான் பேசிய சொற்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை மேத்தா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இதே மாதிரி அவர் ஒரு கவியரங்கத்தில் ஒரு சொல் எப்படி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் காலை நேரம் வகுப்பறையில் இருந்து மாணவர்கள் எல்லாம் அப்படியே வெளியில் கூட்டமாக நிற்கிறாங்க. முதல்வர் அறையில் ஒரே கூட்டம், சில பேராசிரியர்கள் நிற்கிறாங்க. ஒரு மாணவனை நிற்க வச்சு குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற மாதிரி அவனை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. என்னப்பா எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. உடனே அங்கே என்ன சூழல் நடக்குதுங்கிறது ஐயாவுக்கு தெரியலை. சரி நம்மளும் போய் பார்ப்போம், நம்ம தமிழ் துறை சார்ந்த ஏதோ பிரச்சனை, தமிழ் பேராசிரியர் உள்ளே இருக்கிறாரு, உள்ளே போய் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ன ஐயா பிரச்சனை அப்படின்னு முதல்வர் ஐயாட்ட கேட்டுட்ருக்காரு. அது ஏங்க ஐயா கேட்குறீங்க, இந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, இந்த மாணவன் அந்த தமிழையாவுடைய காலை பிடிச்சி வாரி விட்டுட்டான், காலங்காத்தால் வந்தோடனே முதல் வேலை காலை வாரி விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணினேன், தப்புப்பா ஐயா சொல்கிறார், தப்புப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இது ரொம்ப மோசம், இதெல்லாம் இல்லை ஐயா, நான் எங்கள் ஐயா கூறிய வார்த்தையை அப்படியே பின்பற்றுபவன், என் தமிழையா கூறிய வார்த்தையை அப்படியே பின்பற்றுபவன். நேற்று மாலை வகுப்பு முடியும் நேரம் காளைகளே நீங்கள் காலை வாருங்கள்னு சொன்னார். காளைகளே நீங்கள் காலை, இளங்காலை போன்றவர்களே காலை, எங்கள் ஐயா சொன்னார், நான் அவர் பேச்சை மீறவே மாட்டேன், அதனால் முதல் வேலையாக வந்தேன். ஏன்னா எல்லா ஆசிரியரும் சொல்லிக்கிறாங்க, எங்கள் பேச்சை கேட்டால் தான் வாழ்க்கையில் நீ உருப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் ஐயாவோட பேச்சை அப்படியே தான் கேட்டேன், இதில் ஒன்றும் தவறு இல்லையே ஐயா அப்படின்னார். உடனே அப்போ அந்த நேரத்தில் அவர் சொன்னாராம், வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய நேரங்கள்னு இருக்குது, அந்த வார்த்தையை ஒரே சொல் 2 பொருள் தரதுனால தான் இந்த பிரச்சனை, அதனால் நம்ம தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுங்க, புரிதலுக்கான பொருள் ஒன்று இருக்குது, அந்த பொருளையும் அதோடு இணைச்சி நம்ம பேசினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தன்னுடைய கவிதைகளில் அவர் பதிவு பண்ணுறார். ஒரு முறை முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவும் மேத்தா ஐயாவும் ஒரு பெரிய ஒரு கவியரங்கத்திற்கு போகிறாங்க. அப்போ அந்த கவியரங்கத்திற்கு போகிறப்ப இரவு நேரம் ஆகிடுது. இந்த கவியரங்கம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் ஒரு
உணவு விடுதியில் போய் உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தேடுறாங்க. ஒரு உணவு விடுதி கண்ணுக்கு தென்படுது. அப்போ அந்த உணவு விடுதியில் போய் உட்காந்து இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. நம்ம கலைஞர் ஐயாவும் மேத்தா ஐயாவும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ருக்கிறப்ப இந்த தகவல் அப்படியே அப்படியே முழுவதுமாக சமையல் அறையில் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லார்ட்டையும் என்ன ஆகுது அப்படின்னு இந்த தகவல் அப்படியே பகிரப்படுது. ஒரு அம்மா திடீர்னு வேகமாக ஒடியாடுறாங்க. சமையல் அறையில் சமையல் செஞ்சிட்டு இருந்த ஒரு அம்மா வேகமாக ஒடியாடுறாங்க. வேகமாக ஒடியாந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா இருக்கார், அவர் ஒரு பெரிய மாபெரும் தலைவர், இங்கே கவிஞர் மேத்தா ஐயா. உடனே இந்த அம்மா வேகமாக வந்தாங்க. வந்தோடனே இந்த அம்மாவுடைய புத்திசாலித்தனம் 2 நாற்காலிக்கும் இடையில் தொப்புன்னு இந்த அம்மா விழுந்துடுறாங்க. ஐயா வணக்கம் ஐயா அப்படின்றாங்க. 2 பேரும் ஐயா வணக்கம்மா. அம்மா வணக்கம். ஏங்கம்மா இவ்வளோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் யாருமா எங்களுக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னோடனே, நான் உங்கள் இருவருடைய கவிதைகளையும் ரசிக்கக்கூடிய ரசிகை நான். இந்த சமையல் வேலை செய்யக்கூடிய அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நான் கவிதையை வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது கலைஞர் ஐயா சொன்னாராம், சரி எங்கள் 2 பேரில் உனக்கு யாருமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஐயா உங்களுக்கு நாடறிந்தவர் உலகறிந்தவர் நீங்கள். மேத்தா ஐயாவை நான் அதிகமான நூல்களை மேத்தா ஐயாவுடைய நூலில் நான் படிச்சிருக்கிறேன். அதனால் மேத்தா ஐயா உங்களையும் அவரையும் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறேன். ஆனால் என் இதயத்தில் மேத்தா ஐயாவிற்கு தனி ஒரு இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கவிதை வடிவிலேயே சொல்கிறேன். என்னுடைய மனதின் இடத்துல 2 பேருக்கு நாற்காலி, என் இதயத்தில் 2 பேருக்கு நாற்காலி போட்டு வச்சுருக்கேன். ஒன்று என்னை பெற்ற ஆத்தாவுக்கு, இன்னொன்று மேத்தாவுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. ஒன்று பெற்ற ஆத்தாவுக்குலாம், இன்னொன்று மேத்தாவுக்கு. இந்த மாதிரி மாபெரும் தலைவர் ஒருவருடைய முன்னிலையில் கவிஞர் மேத்தா ஐயாவை புகழக்கூடிய ஒரு ரசிகையும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் நம்ம சொல்லணுங்க. அதே மாதிரி அவருடைய நூல்களில் கண்ணீர் பூக்கள் அவருடைய கண்ணீர் பூக்கள் எல்லாம் படித்தோம் அப்படின்னம்னா உண்மையாலுமே கண்ணில் அப்படியே தண்ணீர் தான் கொட்டும். ரொம்ப அருமையான கவிதைகளை அந்த இடத்துல அழகாக வடிக்கிறார். ஒருதலை காதல் பற்றி அந்த இடத்துல சொல்கிறார். நேற்றைய தினத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இன்றைக்கி அந்த நிகழ்வு நினச்சா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோன்னா காதலர் தினம், அப்போ இந்த காதலில் மூழ்கி நம்ம யாராவது காதலிப்பாங்களா அப்படின்னு தான் இருப்போம். மனித குலத்தில் பிறந்த ஆண் பெண் 2 பேரும் சமம்தான். ஆனால் ஒருவர் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காதலிக்கிறோம் அப்படின்னு மனசில் ஒரு கற்பனை. பெண்கள் பேசிட்டாலோ இல்லை ஆண்கள் பேசிட்டாலோ இவங்க 2 பேரும் காதலர்களாக இருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே என்ன பண்ணுறேன், படத்தில் வர்ற மாதிரி நான் காதல் வளர்த்தேங்கிற மாதிரி மனசில் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு காதலை வளர்த்து. இப்போ கவிஞர் ஐயா சொல்கிறாரு, காதல் உண்மையாக அப்படிலாம் இருக்காது, இருவருடைய மனசும் ஒத்திருக்கணும், வலிய போகக்கூடாது, வலிஞ்சு போகக்கூடாது, ஆனால் வலிமையான காதல் இருக்கணும், வலிமையான காதலாக இருக்கணும், வலிஞ்சு போகக்கூடாது, வழியில் வரக்கூடாது, வழியில் நீங்கள் மறிக்காதீங்க அப்படிங்கிறார். அதுக்கு சொல்கிறார், ஒருதலை காதலால் பாதிக்கப்பட்ட ஒரு ரசிகன் ஒருத்தன் சொல்கிற மாதிரி ஒரு கவிதையை சொல்கிறார். என் இதய தோட்டத்தில் ரோஜாக்களை பயிரிட்டேன், அதனை அறுவடை செய்ய அவளை அழைத்தேன், அவள் அறிவாளோடு வந்த பொழுதுதான் என் தவறு எனக்கு புரிந்ததுங்கிறார். என் இதய தோட்டத்தில் ரோஜாக்களை பயிரிட்டேன், அதனை அறுவடை செய்ய அவளை அழைத்தேன், அவள் அறிவாளோடு வந்த பொழுதுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. இப்படி பாருங்கள், ரொம்ப எப்படி சொல்கிறாரு பாருங்கள். சும்மா நம்ம மனசில் காதல் விதைகளை நம்ம மட்டும் தூவி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நட்பாக தான் இருப்போம், எல்லாமே தான் இருப்போம். நமக்கு இருக்கிற அதே உணர்வுகள் தான் பெண்ணினத்திற்கும் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, முதல்ல புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா வலிமையானது காதல், புரிதல் இல்லை அப்படின்னா அங்கே பிரச்சனை தான் வரும். அதனால் நீ உள்ள ரோஜா செடியை வச்சிட்டியா, அந்த பயிரை நான் வெட்டி எடுத்துகிட்டே போயிடுறேன், எனக்கு உன் மீது விருப்பம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த மாதிரி காதல் பற்றிய செய்திகளை சொன்னவர் அதே கண்ணீர் பூக்களில்
தெருப்பாடகனின் அஞ்சலி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொல்லுவார். இன்றைக்கி அது வேண்டிய ஒரு விஷயங்கள், இன்றைக்கி ஒரு வேண்டிய ஒரு விஷயங்கள். நாங்கள் ஒரு போன வாரம் ஒரு தையலகத்திற்கு போயிருந்தோம். என்னுடைய மனைவிக்கு வந்து மேலாடை அவங்க ப்ளவுஸ் தைக்கணும்னு சொன்னாங்க. போனோம், போய் உட்கார வச்சாங்க. ஒரு பெரிய ஒரு கடை உட்கார வச்சாங்க. நானும் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு நேரம் இல்லைம்மா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னாங்க. முதல்ல ஒரு அம்மா போனாங்க. முதல்ல போனோடனேவே கம்பி வச்சுருங்க அப்படின்னாங்க. போயிட்டாங்க. சரிங்கம்மா அப்படின்னு எழுதிட்டு விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, கயிறு கட்டிருங்கம்மான்னாங்க. ஒருத்தங்க கயிறு கட்டிருங்கன்னாங்க. போயிட்டாங்க. அடுத்தது ஒரு அம்மா வந்தாங்க, ஜன்னல் வச்சுருங்க அப்படின்னாங்க. அவங்களும் போயிட்டாங்க. அடுத்தது இன்னொரு அம்மா வந்தாங்க, கதவு வச்சுருங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி கட்டட வேலை நடக்குதோ என்னமோ தெரியலையே இந்த இடத்துல அப்படின்னு ஒரு நினைவு வந்துருச்சு. கயிறு, அதுக்கப்புறம் கம்பி, ஜன்னல், கதவு. அப்புறம் இன்னொரு அம்மா வந்தாங்க, வலை வச்சுருங்க அப்படின்னாங்க. இன்னொரு அம்மா வந்து வலை வச்சுருங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்களாம் ஒன்றும் தெரியாது, பேசாமல் இருங்க என் மனைவி. உங்களாம் ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் ப்ளவுஸில் வைக்கிற டிசைன், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறது நீங்கள் அப்படின்னாங்க. சரி, நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னாங்க. கை ரொம்ப அதிகமாக இருக்குது, கை நல்லா இருக்கிறதுலே ரொம்ப குட்டையாக வச்சுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு மாடலை எடுத்து கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் தைச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா இப்படி தைக்கிறீங்க, என்னது வர வர கை மேலே ஏறிட்டே போகுதே. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்து நடிகையாக இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் இப்படி முழு ஆடை இப்படி போட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் இப்படி ஏறிச்சு இப்படி ஏறிச்சு இப்படி ஏறிச்சு கடைசியில் மேலேயுமே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகி போயிடுச்சு. அதைத்தான் அழகாக பதிவு செய்கிறார். இந்த இடத்துல தான் எனக்கு மேத்தாவுடைய கவிதை ஞாபகம் வந்துச்சு. தேசப்பிதாவே, உன்னை ஒரே ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். அது என்னவென்றால், உன்னை போல அரை குறையாக ஆடை அணிவது. நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த கவிதையை. தேசப்பிதாவே, உன்னை ஒரே ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். அது எதுவென்றால், உன்னை போல அரை குறையாக ஆடை அணிவது. கலாச்சாரம் அப்படி தான் போயிட்டுருக்கு. கலாச்சாரம் அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆண்களா பெண்களான்னு கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்குது. பெண்கள் எல்லாம் முடிய குறைச்சிட்டே வந்துட்டுருக்குறாங்க, ஆண்கள் எல்லாம் முடிய எச்சு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தன்னுடைய கவிதைகளில் அங்கங்கே அவர் பதிவு செய்கிறார். சரி, இப்படி கவிதைகளில் மட்டுமே எழுதி எழுதி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட வாய்ப்புகள் வருது. அனிச்ச மலர் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பட வாய்ப்பு அவருக்கு வந்துச்சு. அந்த பட வாய்ப்புக்கு வர்றப்ப அவர் ஒரு படம் எழுதி முடிச்சுட்டே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போதும் இதுக்கு மேலே நம்ம படம் எதுவும் திரைப்பட பாடல்லாம் எழுத வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுறார். அதற்கப்புறம் இவர் போகிற இடத்துல எல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற மாதிரி இவருடைய ரசிகர்களும் ரசிகைகளும் கேள்வி கேட்குறாங்க. ஏங்க ஐயா, இவ்வளவு அருமையாக கவிதை நீங்கள் எழுதுகிற நீங்கள் ஏன் திரைப்படத்தில் நீங்கள் பாடல் எழுத மறுக்கிறீங்க அப்படின்னு பல முறை எல்லாரும் கேட்குறாங்க. உடனே எல்லாரும் கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப கவலையாயிருது. ரொம்ப 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 கவலை. என்னடா இது, இத்தனை பேர் கேட்குறாங்க, நம்ம வந்து இப்படி மறுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து சித்தர்னு சொல்லக்கூடிய பாலகுமாரன், அவர் பாலகுமாரன் நெருங்கிய நண்பர், மேத்தா ஐயாவுடைய நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, அவர் ஐயா நீங்கள் திரைப்படத்திற்கு பாடல் எழுதணும், கட்டாயம் நீங்கள் பாடல் எழுதணும்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்கிறாருங்க ஐயா. நான் சொல்லலை, நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, எதாக இருந்தாலும் நேர்மை, பொய் பேச மாட்டேன் அப்படி இப்படிங்க. கமல்ஹாசன் ஐயா சொல்கிறார், உலகநாயகன் சொல்கிறாரு, நீங்கள் திரைப்படத்தில் பாடல் எழுதணுமாம்மா. இல்லைங்க ஐயா, வேண்டாங்க ஐயா, என்னால் முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறார். இல்லை, என் கூட வாங்க, கமல் ஐயாவை போய் பார்க்கலாம், நம்ம வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கூட்டிகிட்டு போனோடனே மேத்தா ஐயாவை பார்த்தோன்னே கையெடுத்து கமல்ஹாசன் கும்பிடுறார். ஐயா வணக்கம் ஐயா, நான் உங்கள் ரசிகன், உங்களுடைய இலக்கிய ரசிகன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறார். ஏங்க ஐயா திரைப்படத்தில் பாடல் எழுத மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் கேட்குறாரு, இல்லைங்க ஐயா, திரைப்படம்னா வேறு மாதிரி, கவிதைன்னா நான் முழு சுதந்திரத்தோடு இருப்பேன், என் வரிகளை எல்லாம் மாற்றுவாங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறார். உடனே அப்படி இல்லை, அப்படி அல்ல, கவிதைகள், உங்களுடைய கவிதைகள் 1,00,000 பேருக்கு போகும், ஆனால் படிக்காத பாமரராக இருந்தாலும் கூட பாடல் கேட்பாங்க, உங்களுடைய கவிதை அங்கே போகும்.
எடுத்து 1,00,000 பேர்கிட்ட கொண்டு போகும்னா திரைப்பட பாடல் 1,00,00,000 பேர்கிட்ட கொண்டுட்டு போகும். அதனால் இப்போ ஏன் நீங்கள் பாட்டு எழுதுறீங்க, மறுபடியும் இப்போ ஏன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாலகுமாரன் ஐயாட்ட சொல்லி, நீங்கள் மனோபாலா ஐயா இயக்குனர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் சொன்னேன்னு சொல்லி இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்திற்கு ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி பாடல் கொடு. இப்படி தான் அவருடைய மறுபடியும் திரை உலகத்தில் பயணம் ஆரம்பித்தாங்க. சரிங்க, அதாவது இப்படி ஆரம்பித்த பயணம், அவர் புகழ் பெற்ற பாடல்கள் எல்லாம் நிறைய பாட்டை எழுதினார். அந்த நிறைய பாட்டை எழுதினதில் வேலைக்காரன் படம் முழுவதுமே, வேலைக்காரன் அந்த காலத்தில் ரஜினி நடித்த அந்த படத்தில் முழு பாட்டையும் எல்லா பாட்டையும் எழுதினவர் இவர் தான். இவர் மனசில் சென்னைக்கு போன புதுசில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனசுலையும் பேச்சிலையும் போலி புன்னகைகள் தான் இருக்குது. ரொம்ப சிரித்து அழகாக பேசுவாங்க. வாங்க ஐயா, வாங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா, எப்படி இருக்கீங்க, வாங்க, ஐயோ உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இவங்க கிடக்கிறான், இவனுக்கு வேலை போல, என்ன பண்ணி தொலைகிறது, பல்லிழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடிக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த வேலைக்காரன் படத்தில் அவர் ஒவ்வொரு பாடலையும் எழுதுகிறப்ப சென்னையை தான் ஞாபகம் வச்சுக்கிறார். இளையராஜா அவர்களை கூப்பிட்டு இளையராஜா அவர் போடுறார், அவர் ஒரு மெட்டு போடுறார், நம்ம இந்த மெட்டுக்கு நீங்கள் பாட்டு எழுதுங்க, தன்னன நனன தன்னன நனன அப்படிங்கிறார். உடனே அவர் அந்த பாட்டை பாடுறார், தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் சோத்துக்குள்ளே பாத்தியை கட்டுற பட்டணம் தான் அப்படிங்கிறார். அதில் அப்படியே சொல்கிறார், சென்னை இது ஊர், சிங்காரமா ஊரை சுற்றி ஓடுதையா கூவம் ஆறு அப்படின்னு சென்னையை பற்றிய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்னலாம் பாதிக்கப்பட்டாரோ அதெல்லாம் அந்த பாட்டில் எழுதுகிறாங்க. எல்லாத்தையுமே அந்த வேலைக்காரன் படத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எழுதுகிறார். அதே மாதிரி அதே படத்தில் வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன்டா விவகாரமான வேலைக்காரன் அப்படின்னு அந்த பாடலும் அவருடைய பாடல் தான். அதே மாதிரி பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்னை வித்து வட்டியை கட்டி புட்டா, அந்த பாடலும் மறக்க முடியாத பாடலாக அவர் தான் எழுதினார். மறக்க முடியாத ஒரு பாடல். அவருடைய பாடல் எல்லாருமே அப்படிதான். காசி படம், இந்த காசி படத்தில் வந்த பாடலும் அப்படி தான். நிறைய பாடல், அதாவது 90களில் வந்த 80 90களில் வந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதய கோவிலுங்கிற படத்தில் ஒரு பாடல், யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, இதெல்லாம் காதல் பாடல் தான். நான் சிகப்பு மனிதன், அதில் பெண்மானே சங்கீதம் பாடவா அம்மானை பொன்னுஞ்செல்லாடவா, இந்த பாடல் எல்லாமே அவர் எழுதின பாட்டு. அதே மாதிரி உதயகீதம் அப்படிங்கிற படத்துலையும் ரொம்ப அருமையான பாட்டு, பாடு நிலாவே அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ சிறைச்சாலையில் வந்து தலைவன் இருப்பான், ஹீரோ இருப்பார். உடனே அந்த இடத்துல இளையராஜா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணுறார். அந்த இடத்துல அவர் நிலாவை பார்க்க முடியாது, ஜெயிலுக்குள்ளே இருக்கார், சிறைச்சாலைக்குள்ளே இருந்து ஜெயிலில் அந்த நிலாவை பார்க்க முடியாது. அதனால் அந்த இடத்துல பாடு நிலாவேன்னு வேண்டாம், 2வது வரியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடும் நிலாவேன்னு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க ஐயா, அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளையும் மதிப்பு கொடுக்கக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு. சரிங்க ஐயா, அப்படியே மாற்றிக்கலாங்க ஐயா அப்படின்னு அவர் மாற்றினார். இப்படி திரைப்பட உலகத்திலையும் எண்ணற்ற பாட்டுக்களை அவர் எழுதினார். இந்த மாதிரி திரைப்பட உலகத்தில் நிறைய பாடல்களை எழுதி தான் ஒரு பெரிய ஒரு மேதை அப்படிங்கிறத நிரூபித்தவர் தான் கவிஞர் மேத்தா ஐயா அவர்கள். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் நம்ம யூடியூப் வழியாக ஒருவரை நல்லா நமக்கு தெரியும். வலையொலி மூலமாக யூடியூப் மூலமாக இன்றைக்கி ஒரு அம்மா ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. யார் அந்த அம்மாங்க? இந்த யூடியூப் வழியாக ஒரு அம்மா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஆமாம், கும்பமேளாவில் அந்த ஊசி பாசி மாலை விற்கிற ஒரு பெண் மோனாலிசாவை மறக்கவே முடியாது. மோனாலிசாவுக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் மு மேத்தானா யாராவது நம்புவோமா? மோனாலிசாவுக்கு இப்போ படம் புக் ஆகிருக்குன்னா அது காரணம் யார் அப்படின்னா மு மேத்தா தான். அது எப்படி
அது எனக்கு அவங்களுக்கு இந்த அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வேறு மொழி, இவங்க வேறு மொழி இல்லை. அப்போ வலையொலியில் யூடியூப்பில் ஐயா எழுதிய பாடல்களை எடுத்து தான் மோனலிசாவுக்கு போட்டாங்க. அந்த பாட்டு தாங்க, ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. அடுத்த வரி தான் அந்த யூடியூப்பில் அந்த அம்மாவனுடைய புகைப்படத்தை போட்டு, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதோ, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. அந்த வரிகளை 2 வரிகளை மட்டும் எடுத்து மோனலிசாவினுடைய அந்த காணொலியை போட்டாங்க. அதனால தான் அந்த அம்மா என்ன ஆனாங்க அப்படின்னா பிரபலமானாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு நிறையா யூடியூப் அலைவரிசையில், வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொள்ளுதே, பெண் பாவை கண்களின்று பொய் சொல்லுதே. அந்த வரிகளை தான் திருப்பி திருப்பி போட்டு மோனலிசாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தமிழ் மேத்தாவினுடைய வரிகளை போட்டு தான் யாரோ அடையாளம் தெரியாத ஒரு மோனலிசாவை இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகிகளை போல ஆக்கின பெருமை மேத்தா ஐயா அவர்களுடைய வரிகளைத்தான் நமக்கு சாருங்க. அவருடைய கண்ணீர் பூக்கள் நூல் கிட்டத்தட்ட 35 பதிப்புகளை வந்திருக்கு. ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னாட் ஷா அவர் ஒரு முறை அப்படியே சாலையோரம் நடந்து போயிட்டுருக்கிறாரு. பழைய புத்தக கடையில் அப்படியே எட்டி பார்க்குறாரு. அவர் எழுதிய ஒரு நூல் அங்கே இருக்குது. இந்த நூலை எடுத்து பார்க்குறாரு. தன்னுடைய நண்பனுக்கு முதல் நூலாக கொடுத்தது அது. தான் எழுதின நூலை முதல்ல நண்பனுக்கு கொடுக்கணும்னு ஆருயிர் நண்பனுக்கு கொடுத்தாரு. அந்த நூல் அங்கே கிடக்கிறத பார்த்தோன்னே, பழைய புத்தகங்களில் கிடக்கிறத பார்த்து இவருடைய கையை பற்றியும் பார்த்து இப்படியே கண்ணீர் வடிக்கிறார். ஆருயிர் நண்பனுக்கு கொடுத்த இந்த நூல் இங்கேயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு அந்த நூலை காசு கொடுத்து மறுபடியும் வாங்கி கொண்டு போய் மறுபடியும் தன்னுடைய நண்பன்கிட்ட மறுமலர்ச்சியாய் இந்த பரிசுன்னு மறுபடியும் எழுதி கொடுக்குறார். நீ எடைக்கு போட்டுறாத, மறுபடியும் நீ எடைக்கு போட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய மகாகவி பாரதியார் 4 நூல், 4 ஒரு கவிதை நூல் எழுதி 4 பிரதி தான் வச்சுருக்காரு. இது எப்படியாவது விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரங்கத்திற்கு ஒரு ஆளுக்கு ₹1 அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டணம் வசூலித்து உள்ளே கூப்பிட்டு ஒரு கவியரங்கம் நடத்தி அதில் இந்த நூல்களை வித்தரலான்னு பாரதியார் போராடுறார். அப்போ ஒருத்தர் கூட யாருமே உள்ளே வரவே இல்லை. உள்ளே யாருமே வரல. பாரதியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா என்ன உள்ளே யாருமே வரமாட்டிக்கிறாங்க ஐயா, என்னங்க ஐயா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே இலவசம்னு எழுதி வைங்க எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இலவசம்னு எழுதி வச்சோன்னே அந்த அரங்கத்திற்குள்ளே எல்லாமே வந்துட்டாங்க. அப்பொழுது அந்த 4 நூல்களையும் யாராவது வாங்குவாங்களான்னு பாரதியார் பார்த்தாருங்களாம். ஆனால் 4 நூலையும் என்ன பேசினாலும் என்ன கவிதை சொன்னாலும் பாரதியாருடைய போட்ட அந்த 4 நூல்களையும் ஒருவர் கூட வாங்கல். ஆனால் கண்ணீர் பூக்கள் பெர்னாட் ஷா எங்கேங்க, பாரதியார் மகாகவி பாரதியார் எங்க, மேத்தாவினுடைய புத்தகங்கள் ஒரு பழைய புத்தக கடையில் கூட இல்லை. எனக்கு அதுதான் வழக்கம். எந்த ஊர் போனாலும் முதல்ல பழைய புத்தக கடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு வந்து புத்தகங்கள் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 500க்கும் மேற்பட்ட பழைய புத்தக கடைகளுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் மேத்தாவினுடைய புத்தகம் மட்டும் ஒரு இடத்துல கூட நான் வாங்கலை. அந்த அளவுக்கு அதை யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கோ அல்லது எடைக்கு போடுறதுக்கோ மனசு அவங்களுக்கு நிச்சயம் வரவே வராது. சரி, ஐயா கண்ணீர் பூக்கள் எழுதி 35 பதிப்பு வந்துருச்சே, நம்மளும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கண்ணீருங்கிற தலைப்பில் நானும் ஒரு புத்தகத்தை எழுதினேங்க. புத்தகத்தை எழுதிட்டு புத்தக திருவிழாவில் கொண்டு போய் வச்சு காலையிலேருந்து மாலை வரைக்கும் விற்குமான்னு பார்த்தேன். ஒரு நூல் கூட விற்கலை. சரி, ஐயா தான் கண்ணீர் பூக்கள் எழுதியிருக்காரே, நம்மளும் தான் எழுதுவோன்னு சொல்லிட்டு கண்ணீருங்கிற தலைப்பில் எழுதிட்டு, என்ன இது ஏன் நம்ம புத்தகம் விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட கேட்டேன். இப்போ அண்மையில் நடந்த புத்தக திருவிழாவில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எத்தனை புத்தகம் போகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ஒரு நூல் கூட அந்த கண்ணீருங்கிற நூல் ஒன்று போகல. ஏப்பா, நான் அதனுடைய எழுத்தாளருங்கிற முறையில் சொல்லாமல், ஏப்பா இந்த நூலை எடுத்து பார்க்குறீங்க வச்சுட்டு போயிடுறீங்க, எங்கள் வாழ்க்கையே கண்ணீராக இருக்குது, கண்ணீரை வாங்கிட்டு போக சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு, சரி அப்புறம் இன்னும் 2 பேர்கிட்ட பேசலாம் அப்படின்னு அவங்களும் பார்த்துட்டு அதேமாரி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. உடனே அது வந்து ஐயா கண்ணீரோடு சேர்த்தி அவர் பூவை வச்சார். மேத்தா ஐயா கண்ணீரோடு சேர்த்தி பூவையும் வச்சு அதை சமாதானப்படுத்திட்டார். அதனால் அந்த நூல் வித்துருச்சு. நீங்கள் வெறும் இன்னொரு எழுத்தாளர்
பார்த்தவர் சொல்கிறார், வெறும் கண்ணீரை மட்டும் வச்சா நிச்சயமாக கண்ணீர் தான் உங்களுக்கு மிஞ்சும், ஒரு புத்தகம் கூட உங்களுக்கு விற்கவே விற்காது அப்படின்னு சொன்னோடனே உடனே அதை அப்படியே சரி அடுத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நூல் முழுவதுமா என்னுடைய மாணவர்களுக்கு அதை வந்து முற்றிலுமாக விலையில்லாமல் என்னுடைய மாணவர்களுக்கு அதனுடைய பிரதிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதே புத்தகத்திற்கு பேரை அப்படியே மாற்றிட்டேன், கண்ணீர் மலர்கள்னு மாற்றிட்டேன். ஐயாவிலேருந்து கொஞ்சம் காப்பி அடித்து கண்ணீர் மலர்கள் அப்படின்னு அதில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது கண்ணீர் பூக்கள் மட்டுமல்ல, அவருடைய ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிறதுல ரொம்ப அருமையாக சொல்லுவாருங்க. ரொம்ப அருமையாக அவர் நிறைய விஷயங்களை பேசுவார். நிறைய விஷயங்களை சொல்கிறப்ப அதில் கவிதைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவர் ஒரு பெரிய மனிதன்கிறது. நான் வந்து மனிதனை தேடுகிறேன், நீங்கள் மகாத்மாக்களை தேடுகிறீர்கள். மனிதர்களில் நீங்கள் மகாத்மாக்களை தேடுகிறீர்கள், நான் மனிதர்களை தேடுகிறேன். காரணம் என்ன? மனிதருக்குள் தான் மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். மனிதருக்குள் தான் மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். இடிக்கப்படுகின்றன மசூதிகள், இறைவன் எட்டி பார்க்கிறான். எரிக்கப்படுகின்றன தேவாலயங்கள், கர்த்தர் தலை தூக்கி பார்க்கிறான். காயப்படுத்தப்படுகின்றன கோயில்கள், காதுகளை பொத்திக்கொண்டு இறைவன் பார்க்கிறார். மூவரும் சேர்ந்து கேட்டார்கள், ஒரு மனிதனாவது இங்கிருக்கிறீர்களா? இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அவதரிக்கிறோம் என்று சொல்லி அழகா வரிகளை பதிவு செய்கிறார் மேத்தாய்யா. மேத்தாய்யா அந்த வரிகள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சொல்கிறார். இதே மாதிரி கண்ணீர் பூக்களில் செருப்புகிட்ட ஒரு பேட்டி சொல்கிறார் பாருங்கள். செருப்புக்கிட்ட, செருப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம், செருப்புகிட்ட அவர் ஒரு பேட்டி காண்றாரு. அந்த சிந்தனை முற்றிலும் மாறுபட்ட சிந்தனையாக இருக்கும். செருப்புகிட்ட நீங்கள் எப்பயாவது கூட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த செருப்பு சொல்லிச்சான், நாங்கள் எங்கே கூட்டம் போடுறோம், நீங்கள் தான் எங்கள் கூட்டத்தை முடிவு பண்ணுறீங்க, நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்குள்ளே நீங்கள் கலைச்சிட்றீங்க. சிலர் கண்கள் களவாடுவதற்கு நோட்டம் இடுகின்றன, செருப்பு திருடிட்டு போகிறக்கு ஒரு கும்பல் இருக்காங்க. என்ன நீ இப்படி பேசுகிற? நாங்கள் செருப்பு போல் உழைக்கணும்னு சொல்கிறோமே, உன்னை எவ்வளோ ஒரு முன்னுதாரணம், வாழ்க்கையில் மனுஷன் செருப்பு மாதிரி உழைக்கணியா அப்படின்னு சொல்கிறோம்ல. அவமானப்படுத்துவதற்கும் என்னை தானே தூக்கி காட்டுகிறீர்கள். செருப்பு சொல்லுதுங்களா, அவமானப்படுத்துவதற்கும் என்னை தானே நீங்கள் தூக்கி காட்டுகிறீர்கள் அப்படின்னு அந்த செருப்பு வந்து சொல்லுதுங்களாம். சரி அதை விடு, பல நேரங்களில் அருந்து போய் எங்களை மாட்டி விடுகிறாயே அப்படிங்கிறாங்க. செருப்பு அருந்து போயிடுது இல்லைங்க, டக்கு முக்கியமான ஏதோ ஒரு வேலை போயிட்டப்போ செருப்பு அருந்து போயிடும். நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துகிறோம், நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துகிறோம், காரணம் தெருவோர செருப்பு தேய்க்கும் தொழிலாளிக்காக அப்படிங்கிறோம். நாங்கள் அருந்து போலினா செருப்பு தேய்க்கூடிய தொழிலாளியுடைய மனைவியினுடைய தாலி அருந்து போயிருமே. சாதாரண ஒரு செருப்பு, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒரு பொருள், அதையே இவ்வளவு சொல்கிறார். அதே மாதிரி சொல்கிறார், அதாவது உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை காட்டக்கூடிய பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை, நாங்கள் அந்த காரியத்தை பலகாலமாக செய்து வருகிறோம். உள்ள ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி முடிவு பண்ணுறது, அந்த செருப்பை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வரிகள்லையும் தன்னுடைய கவிதைகளை என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப மேத்தா அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதே மாதிரி ஆகாயத்திற்கு அடுத்த வீடில் அழகாக ஒரு பதிவு செய்வார். இந்த நாற்காலி பற்றிய விஷயங்களை சொல்கிறார். மண்டபத்தில் கூட நாற்காலிகள் காலியாக இருக்கும், ஆனால் இதயத்தில் பலருக்கு போடுவதற்கு நாற்காலிக்கு இடமே இருக்காது. நாற்காலிகளை போடவும் சில பேர் விரும்ப மாட்டார்கள். ஆனால் என்னுடைய மனதில் நிறைய நாற்காலிகள் இருக்கின்றன. ஆனால் முதல் நாற்காலி என் அப்பாவிற்கு மட்டுமே, முதல் நாற்காலி என் அப்பாவிற்கு மட்டுமே. வெறும் நாற்காலி அல்ல, அது சிம்மாசனம். வெறும் நாற்காலி அல்ல, அது சிம்மாசனம் அப்படின்னு சொல்றார். சிலர் தங்களுடைய இதய நாற்காலியை தாஜ்மஹாலாக நினைக்கிறார்கள். சிலர் இதய நாற்காலியை தாஜ்மஹாலாக நினைக்கிறார்கள். எவளாவது மும்தாஜ் கிடைப்பார்களா என்று பார்க்கிறார்கள். எவளாவது மும்தாஜ் கிடைப்பார்களா என்று பார்க்கிறார்கள். எந்த மும்தாஜும் உட்காராமல் பல இதயங்கள் காலியாகவே கிடக்கின்றன. பல இதயங்கள் காலியாகவே கிடக்கின்றன. ஒன்றை நினைத்துக்கொள், மும்தாஜ் தான் உன் இதய நாற்காலியில் வந்து உட்கார வேண்டுமல்ல.
இதய நாற்காலியில் வருபவரை கூட நீ மும்தாஜாக நினைத்து பார்க்கலாம் அப்படின்னு. இந்த வரிகள் உண்மையாலோ என்னுடைய வாழ்க்கையவே மாற்றுச்சு. நான் 30 வயது வரைக்கும் திருமணம் பண்ணிக்காமையே இருந்தேன். இதே விஷயந்தான், இதயத்தில் வேறு யாருக்கும் நாற்காலிக்கு இடம் போட்டு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு 30 வயது வரைக்கும் 30 கடந்துட்டேன், திருமணமே பண்ணிக்கல. ஏன்னா என் இதய தோட்டத்துக்கு ரோஜாக்களை பயிரிட்டேன் நானுங்க. அவள் அறுவடை செய்ய அவள் வந்த பொழுது என்னோட தவறு புரிஞ்சிருச்சு. அப்புறம் சரி இல்லை நம்ம தான் ஒருதலை பட்சமாக இருந்துக்கிட்டோம், சரி வாழ்நாள் முழுவதும் அவளையே நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்மளும் கொஞ்ச காலம் கடத்திக்கிட்டே போனோம். இதுக்கு மேலே நம்ம கடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட நூல்களை படித்தேன். அந்த நூல்களை படித்தோன்னே இந்த சொன்னார், மும்தாஜ் தான் உட்காரணுங்கிறது இல்லை, வர்றவங்களை மும்தாஜா நீ நினச்சிட்டீங்கன்னா உன் இதயமே தாஜ்மஹாலாக மாறிடும், உன் இதயமே தாஜ்மஹாலாக மாறிடும். அதுதாங்க அந்த வரி என்னை மாற்றிருச்சு, அந்த வரிகள் என்னை மாற்றிருச்சு. இந்த விஷயம் வேற சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை வேற சொல்லிட்டேன். ஆமாங்க, எங்கள் நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிறாங்க, என் மனைவியின் நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிறாங்க. சொல்லிட்டேன் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு பயமும் இருக்குது. நான் போனனவே இதை சொல்லிடணும், எங்கள் வீட்டில் இதை போனனவே சொல்லிடணும். இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆமாம் எதுவும் கிடைக்காது, வீட்டில் சாப்பாடும் எதுவுமே கிடைக்காது. என்னுடைய அவர்களுக்கு என்ன நினைவில் இல்லை போல தெரியுது. நான் வந்தனவே அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் ஷியாமலாம்மா மன்னிச்சிருங்கம்மா, சொல்லாதீங்கம்மா. அவங்களுக்கு என்ன நினைவில்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தனே, நான் போய் கேட்டேன். அவங்க என் மனைவியினுடைய உறவினருடைய நண்பர், நெருங்கிய நண்பர், எனக்கும் நண்பர் தான். ரொம்ப காலத்துக்கு முன்னால் பார்த்து மறுபடியும் இன்றைக்கி தான் இங்கே பார்த்துருக்குறோம். இந்த விஷயத்தை வேற சொல்லிட்டேன், எங்கேயும் பண்ண வேண்டாம். சரிங்க. அதே மாதிரி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கவிதையில் ஊரெல்லாம் உறங்குகின்றன, மேத்தா சொல்கிறார், ஊரெல்லாம் உறங்குகின்றன, உறங்காமல் நான், உறங்க விடாமல் நீ, ஜன்னலை சாத்துகிறேன், கதவுளை சாத்துகிறேன், ஆனால் உன் நினைவுகள் அதையும் தாண்டி என் மனதை துளைத்து கொண்டே இருக்கின்றன. கம்பன் காவியத்தில் வாலிவதை, கண்ணே நீ வாலிப வதை, கண்ணே நீ செய்வது வாலிப வதை அப்படின்னு சொல்கிறாருங்க. ரேஷன் கடையில் கூட நின்று விடலாம், உனக்காக நின்று இருக்கக்கூடிய நேரமும் காலமும் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். கண்ணே உன் கையில் கொடுக்கப்பட்ட பொம்மை நான், உருட்டி விளையாடு, தயவு செய்து நீ உடைத்து விடாதே, உருட்டி விளையாடு, நீ என்ன பண்ணாத, நீ என்ன உடைச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு கடிதம் தான் எழுதலாமே அப்படின்னு மேத்தா தன்னுடைய கவிதையில் சொல்கிறார். ஒரு கடிதம் நான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் ஒரு கடிதம் எழுதினேன், அவளிடம் போய் சேர்ந்தது. இந்த கடிதம் அவளிடம் போய் சேர்ந்தது. அந்த கடிதம் அவளிடம் போய் சேர்ந்து அவள் பிரிக்கக்கூடிய போது இங்கு என் மனம் நெகிழ்கிறது, என் மனம் சிலிர்க்கிறது. அந்த பக்கங்களின் ஓரங்களை ஒரு எழுத்தும் கிழியாமல் பிரிக்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு சந்தேகம், எழுதுவது சரியா இல்லையா, சரி எழுதிவிடலாம் என்று எழுதிவிட்டேன். நீ எழுதியதை பார்த்தாய், நீ அங்கு எழுத்துக்களை பார்க்கும்போது இங்கு என் எழுத்துக்கள் மறுமலர்ச்சி அடைகின்றன. உன் நினைவுகளில் இதயத்தில் ஆல்பமாக வைத்திருக்கிறேன், அதை படித்து பார்ப்பதற்கு அகராதி ஒன்றுமில்லை. இறுதியாக புகைவண்டி நிலையத்தில் உன்னை வழி அனுப்பினேன், இப்பொழுதாவது என்னை விட்டு செல். நான் கேட்கிறேன், இப்பொழுதாவது என்னை விட்டு செல். நீ ஊருக்கு போய் அனுப்பு, பரிசு யாருக்கு விழுந்திருக்கிறது என்று உன் திருமண அழைப்பிதழை பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிற. பரிசு யாருக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, உனக்காவது அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ என்னமோ, அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா நீ செஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய போதி மரங்கள்ங்கிற கவிதை தொகுப்பில் சொல்கிறார், இந்த கேள்வித்தாள்களும் விடைத்தாள்களையும் பற்றிய
ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்றார். விடைத்தாளை திருத்துபவர்கள் எடைத்தாளை திருத்துகிறார்களா? எடை போட்டு பார்த்து தான் மதிப்பெண் போடுறாங்களா? விடைத்தாளை திருத்தி அவர் கேட்குறாரு, மேத்தா கேட்குறாருங்க, நான் கேட்கல, மேத்தா கேட்குறாரு. எடை மாதிரி நிறைய பேஜ் எழுதணுமா? விடை பார்ப்பது அழகிய எழுத்திருக்கா? அழகா எழுத்திருந்தா போட்டுடலாமா? மதிப்பெண்ணுக்கா இந்த அழகு மதிப்பெண் கொடுக்குமா அல்லது கருத்திற்கு மதிப்பெண் கொடுக்குமா அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பதிவு செய்கிறார். விடைத்தாளை திருத்துபவர்கள் கூடுதல் தாளுக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் வேகத்திற்காக திருத்துகிறார்களா? திருத்துகின்ற நேரத்தில் வேகத்தை காட்டணும் என்பதற்காக வேகமாக திருத்துகிறார்களா? அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக ஒரு வார்த்தையை முடிக்கிறார். அந்த மாணவன் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையை முடிக்கிறாரு. ஐயா, ஒரு நாள் உங்களுடைய விடைத்தாள் என்னுடைய பார்வைக்கு வரும், புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இந்த கவிதையை படிச்சுட்டு எனக்கு புரியலை. மாணவனுடைய விடைத்தாள் நம்ம திருத்துவோம், நம்ம விடைத்தாள் எப்படி அவன்கிட்ட போகும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரியை பார்க்கறதுக்காக நான் போகிறேன். அங்கே என்னுடைய மாணவன் ஒருத்தன் இருந்தான். இருந்துட்டு, ஐயா இப்போலாம் அதிகாரியை பார்க்க முடியாதுங்க ஐயா, அப்புறம் பார்த்துக்கலாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதை கீழே வச்சுட்டான். அப்படின்ட்டு நான் போயிட்டேன். இப்போ இவன் மறுபடியும் வச்சுட்டு நான் மறந்து வச்ச போன ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேங்க. இன்னொரு கடிதத்தையும் மாற்றி வச்சுட்டேன். தொலைபேசியில் அவன் பேசிகிட்டு இருக்கான், அலைபேசியில் அவன் பேசுகிறான். இந்த ஐயா தான்டா அன்னைக்கு எனக்கு காப்பி வாப்பி சோப்பி நீப்பி அப்படின்னு எத்தனை பிழை போட்டிருப்பார். இன்னைக்கு அலைட்டுண்டா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உள்ளே பார்த்தனவே, அந்த மாணவனை பார்த்தனே கருக்குன்றுச்சு. ஐயோ, அன்னைக்கு பண்ணதுக்கு இன்றைக்கி பழி வாங்குறான்னா. அப்போ தான் அந்த மேத்தாவுடைய கவிதை, உங்களுடைய விடைத்தாள் வரும்னு சொன்னால சரியாக தான் போச்சு. ஆசிரியருடைய விடைத்தாள் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னானே அப்படின்னு நினச்சிட்டு நான் பேசாமல் போயிட்டேன். எனக்கு இது கஷ்டமாகவே இருந்துச்சு. மாணவர்கள்ட்ட இவ்வளோ பிழையை நம்ம சுட்டி காட்டுறோமே. அதனால் மறுபடியும் ஒரு மாதம் கழித்து இன்னொரு மாணவன் வந்தான். ஐயா, நீங்கள் சொன்ன அந்த வாப்பி காப்பி சோப்பி சாப்பி ஓப்பி அப்புறம் நீப்பி இத்தனையும் என் வாழ்க்கைக்கு கை கொடுத்துச்சு. ஒரே நேரத்தில் 3 போட்டித் தேர்வுகளில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். ஒரே நேரத்தில் அந்த மாணவனுடைய பேர் ஜெயினுல் ஆபதீன். 3 தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், குரூப் 4ல் பாஸ் பண்ணியிருக்கிறேன், எஸ்எஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்கேன், 4லையும் பாஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் சுட்டி காட்டிய அந்த பிழைதான் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அம்மா கூட வந்திருந்தாங்க. அது என்னங்க ஐயா இத்தனை நீப்பி என்னென்னமோ சொல்கிறேன். என்னதுங்க ஐயா, நான் விடைத்தாளை திருத்துகின்ற போது போப்பி பொருள் பிழையை போப்பி, நிறுத்தற் குறியீடு பிழையை நீப்பி, ஒற்று பிழையை ஓப்பி, கருத்து பிழையை காப்பி இப்படி சொல்லுவாங்கம்மா, சுருக்கமாக எழுதிடுவேன். அதுதாங்கம்மா. இந்த பிழை நீக்கி எழுதலே அங்கே நிறையா டிஎன்பிஎஸ்சியில் வந்துருந்துச்சு. எனக்கு நிறைய இந்த பிழை நீக்கி எழுதலும் அந்த வார்த்தைகளையும் அந்த சொற்களையும் தொடர்களையும் சரியாக எழுதுகிற விஷயங்கள் வந்துருந்துச்சு. நீங்கள் சுட்டி காட்டியது தான் இன்றைக்கி எனக்கு வாழ வச்சிருக்கு, இந்த தமிழ் தான் எனக்கு வாழ வச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். இல்லை, ஐயா சொல்லக்கூடிய கோணத்தில் 2 விதமாகவும் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. சில மாணவர்கள் அப்படியும் இருக்கிறாங்க, சில மாணவர்கள் இப்படியும் இருக்கிறாங்க. முதல் கையெழுத்திட்டு முதல் புகைப்படம் அந்த மாணவன் அனுப்பிச்சான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு மாணவன் இப்படி பண்ணானேங்கிற அந்த ஒரு நெகிழ்ச்சியும் எங்கிட்ட இருந்துச்சு. இப்படியும் இருப்பாங்களா மாணவர்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில மாணவர்களுக்காக எல்லா மாணவர்களையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. அதே மாதிரி மனிதநேயம் பற்றி அவர் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். நான் நபி அல்ல, என்னை ஏன் கல்லால் தாக்குகிறார்கள்? நான் இயேசு அல்ல, எதற்காக முள்முடியை சூட்டுகிறார்கள்? நான் சாக்ரட்டிஸ் அல்ல, எதற்கு கிண்ணத்தில் விஷத்தை கொடுக்கிறார்கள்? காரணம் நான் மனிதனாக இருப்பதால் தான் இத்தனை தண்டனையோ? அவர் சொல்றாரு பாருங்க, மனித நேயத்தோட இருக்கணும். அந்த மனிதன்னா மனித நேயத்தோட இருக்கணும், அவ்வளோதான்.
அது எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஐயா வந்து பதிவு பண்ணுறாருங்க. ஐயா நேரம் இருக்கா? ரொம்ப நேரம் எடுத்துட்டுனா சரிங்க. நான் வேற ரொம்ப நேரம் நான் பாட்டுக்கு பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்துட்டேன். சரிங்க. அதாவது நேற்று என்பது உதிர்ந்த மலர்கள், இன்று என்பது நறுமண மலர்கள், நாளை என்பது நம்பிக்கை மொட்டுக்கள். நம்பிக்கை மொட்டுக்களாகிய நீங்கள் மு. மேத்தா ஐயாவினுடைய கவிதைகளை படியுங்கள். அவர்தான் உங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு தாத்தாவாக இருப்பார். மு. மேத்தாவை உங்கள் தாத்தாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கவிதைகளை படியுங்கள். அவருடைய சிந்தனைகளை முழுவதுமாக வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.